பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு எப்போதும் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களுடைய பெரியவங்க, குழந்தைங்க, இளைஞர்கள்னு எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட பெரிய நிகழ்ச்சியில நம்ம இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு பொறுப்போடு இருக்கணும், எவ்வளவு நாகரிகமா இருக்கணும், எவ்வளவு தெளிவா இருக்கணும், எவ்வளவு சமூக அக்கறையோடு இருக்கணுங்கிற எல்லாமே எங்களுக்கு இருந்ததா நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவங்க நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இவ்வளவு தைரியமா அவங்களால இதை இப்படி ஒரு பொது மேடையில செய்ய முடியுது, இப்படிப்பட்ட ஆட்களை மக்கள் எப்படி இன்னும் ஓட்டு போட்டு உள்ள வச்சிருக்காங்கிற கேள்வியெல்லாம் எழும்புது. கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் நேற்று செஞ்சதை எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அந்த கருத்துக்கு எல்லாரும் ஒத்தி செய்கிறோம்னாலும் ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ எங்கள் சீசனில் நாங்கள் கில்லர் காயின்கிற ஒரு கேம் விளையாண்டோம். அந்த விளையாட்டில் நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் முருகத்தரமாக நடந்துக்கிட்டோம். அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரு பெரிய பாடம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நான் போகிற பள்ளி கல்லூரிகள் புத்தகத்துள்ள மேடைகளில் இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு டாஸ்க் எதுக்காக வைக்கிறோம்னு விஜய் சேதுபதி சார் கேட்டார். நாங்கள் சொன்னோம் ஜெயிக்கிறதுக்காகனே, ஜெயிக்கிற வெறியில தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு டாஸ்க் வைக்கிறது நீ ஜெயிக்கிறதுக்காக கிடையாது, அது நீ எப்படி அணுகிறங்கிறத பார்க்கறதுக்காகனார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மனிதனுடைய முழு தன்மையும் குணமும் வெளியே வருது. ஒருவேளை பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதா இருந்தா அது அவங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்கிறதுக்கானதா இருக்கக்கூடாது. அது அவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாங்க, தப்பான விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா ஒருபோது தப்புன்னு கடைசி வரைக்கும் உணராம இருந்தாங்கிறது தான் காரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். பொதுவெளியில நம்ம எப்படியாக நடந்துக்கிட்டா அதன் விளைவுகள் என்னவா இருக்குங்கிறத எல்லாரும் இதன் மூலியமா கத்துக்கிட்டோம், தொடர்ந்து கத்துக்குவோம்.